ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ரூட் வேர்ட் கற்றுக்க போகிறோம். இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன அர்த்தத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே முடிஞ்சால் இப்போவே ஒரு லைக்கும் போட்டு வச்சுருங்க நண்பர்களே. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கவனிங்க. சில நேரங்களில் நாம் ஒரு பொருளை பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை சொல்ல வேண்டி இருக்கும். ஒரு பொருள் மேலே அளவு கடந்த விருப்பம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு லிமிட்டோடு முடிஞ்சு போயிருங்க. அளவுக்கு அதிகமாக அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு டிசைர் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு நாம் ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த ரூட் வேர்டு நீ கற்றுக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அது என்ன வார்த்தை அப்படின்னா அப்சஸ்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸுங்க. நம்ம மேக்ஸிமம் நம்மளோட நார்மல் எல்லா ரூட் வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு தான். அதே மாதிரி தான் அப்சஸ்ட் வித் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஃபிக்ஸ்டு. இந்த அப்சஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பி வெர்பு போட்டுக்கலாம். இதற்கடுத்து எந்த பொருளை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோமோ, எதை அளவுக்கு அதிகமாக நாம் விரும்புகிறோமோ அந்த பொருளாகட்டும் அந்த நபராகட்டும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஒரு நவுனை அங்கே நம்ம போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னா மீனிங் வந்துடும். ப்ரெசண்ட்டில் அந்த பர்டிகுலர் திங்ஸை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், அதை ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட இஸ்ஸு, ஆமு, ஆர் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? பாஸ்டாக இருந்தால் நமக்கு தெரியும் வாஸ், வேர். ஓகே, மேக்ஸிமம் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, ப்ரெசண்ட்டுக்கு தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ இந்த அப்சஸ்ட் வித் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஒரு அளவுக்கு அதிகமான விருப்பம், ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? ரைட், இப்போ என்ன பண்ணான்னா இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை சீக்கிரமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை ஒரு முழு அர்த்தம் புரிஞ்சிடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். போன ஸ்லைடில் சொல்லும்பொழுது அந்த விருப்பம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய இடங்களில் நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் தமிழில். சரி பாருங்கள், நான் காஃபியை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னா காஃபி மேலே எனக்கு அந்தளவுக்கு அபார பிரியம், அந்தளவுக்கு எனக்கு காஃபி பிடிக்கும். காஃபி எங்கே போனாலும் காஃபி அப்படிங்கிற ஒரு மனுஷனாக நம்ம இருக்கிறோம். இல்லாட்டி வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு வச்சு சொல்லலாம். பாருங்கள், நான் அப்படின்னா ஐ. ஓகே, விரும்புகிறேன்ங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போது I am obsessed with coffee. I am obsessed with coffee. I am obsessed with coffee. முக்கியமான வார்த்தைங்க. I am obsessed with coffee. அவன் காஃபி மேலே ரொம்ப பிரியம், காஃபி மேலே பைத்தியமாக இருக்கான், காஃபிக்கு அடிக்ட் அவன் சொல்லிக்கலாம். காஃபிக்கு அடிக்ட் அவன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. He is obsessed with coffee. He is obsessed with coffee. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் மொபைலில் பைத்தியமாக இருக்காங்க, அடிக்ட்டு. அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுங்க, மொபைலில் அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவாக சொல்கிறதுக்கு. ஓகே, பாருங்கள், இப்போல்லாம் அப்படின்னு நவடேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நவடேஸ் குழந்தைகள், children are, ஓகே, obsessed with mobile phones. அவ்வளோதான். nowadays children are obsessed with mobile phones. நிறைய பேர் childrenஸ்னு சொல்லுவாங்க, அது தப்பு. சரிங்களா? nowadays children are obsessed with mobile phones. nowadays children are obsessed with mobile phones. அவன் புகழுக்கு அதிகமாக ஆசைப்பட்டான். இப்போ இல்லை, பாஸ்டில் ரொம்ப ஆசைப்பட்டான். புகழ் அதையே தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அவன் நோக்கி ஓடிட்டு இருந்தான். அதையே தான் அவன் ரொம்ப ஃபாலோ பண்ணான், அதையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவன், ஹீ, ஆசைப்பட்டான், அப்போ பாஸ்ட். ஓகே, he was
obsessed with fame. He was obsessed with fame. He was obsessed with fame. ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. நீங்கள் அதிகமாக மெனக்கடவே வேண்டாம், ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் இதெல்லாம். ஏன்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் தான். ப்ரெசென்ட்டாக இருந்தால் ப்ரெசென்ட் பீவர், பாஸ்ட்டாக இருந்தால் பாஸ்ட் பீவர், அவ்வளோதான். எந்த பொருள் மேலே எந்த நபர் மேலே அப்படி நீங்கள் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அங்கே போட்டால் வேலை முடிஞ்சது. ஓகே, ஹீ வாஸ் அப்சஸ்ட் வித் ஃபேம். ஹீ வாஸ் அப்சஸ்ட் வித் ஃபேம். நான் முன்னாடி காஃபிக்கு ரொம்ப அடிக்டாக இருந்தேன், இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் காஃபி பட் நாட் நவ். ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் காஃபி பட் நாட் நவ் அப்படிலாம் சொல்லலாம். ஓகே, அவள் செல்ஃபி எடுக்கிறதுலே பைத்தியமாக இருக்கா. செல்ஃபி எடுக்கிறதுலையே இப்போ பார்த்தாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி, அதைத்தான் அவள் அதிகமாக விரும்புகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் செல்ஃபி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி டேக்கிங் செல்ஃபின்னு சொல்லலாம். ஜெரண்ட் ஃபார்ம் சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா ஜெரண்ட் ஃபார்ம் என்னதான் நமக்கு கைண்ட் ஆஃப் நவுன் தான். ஓகே, பாருங்கள், வித் டேக்கிங் செல்ஃபி. ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் டேக்கிங் செல்ஃபி. ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் டேக்கிங் செல்ஃபி. எப்படி? ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் டேக்கிங் செல்ஃபி. புரியுதுங்களா? அந்த செயலை செய்வதில் ரொம்ப மூழ்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செயலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெரண்டாக மாற்றுறீங்க. ஈஸியாக நண்பர்களே. அப்போ இது ரொம்ப விரும்புகிறது, ஆசைப்படுறது அப்படிங்கிற டோனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறது, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், அவன் அவளை பற்றி தான் நாள் முழுக்க நினச்சிட்ருக்கான். அவளை பற்றி தான் நாள் முழுக்க நினச்சிட்ருக்கான், ஒரு பர்சனை பற்றி. புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இப்போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவன் அவளை பற்றி. அப்போ நினைக்கிற ஆள் யார்? அவன். அப்போது அவர் தான் இங்கே சப்ஜெக்ட். ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் ஹர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. நாள் முழுக்க நினச்சிட்ருக்கானா, அதையே தான் நினச்சிட்ருக்கான், திரும்ப திரும்ப அதையே தான் யோசிச்சுட்ருக்கான், அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் ஹர். ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் ஹர். ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் ஹர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், அவங்க பணம் சம்பாதிப்பதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரி, அவள் பணம் சம்பாதிக்கிறத பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கா. அதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி ஏதாவது புக்கு எதாக இருந்தாலும் அது ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள், ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் மணின்னு சொல்லக்கூடாது. மணின்னு சொன்னால் அது வேறு மீனிங்கில் போயிடும். மேக்கிங் மணி, சம்பாதிக்கணும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஓகே, பணம் சம்பாதிக்கிறது அது வேறு. ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படி பணத்தை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. வெறும் மணின்னு போட்டிங்கன்னா அது நெகட்டிவ் மீனிங்கில் போயிடும். பணத்தில் தான் அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க, அந்த மாதிரி போயிடும். புரியுதுங்களா? சரி பாருங்கள், ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் மேக்கிங் மணி. ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் மேக்கிங் மணி. பணம் எப்படி சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக இருக்குது. புக்கு படிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்குறது, நிறைய பேர்த்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கெயின் பண்ணிக்கிறது, என்ன வேணால் இருக்கலாம். புரியுதுங்களா? ரைட். அவங்க அந்த படத்தோட இறுதி காட்சியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மூவி பார்த்துருக்காங்க, அந்த கிளைமேக்ஸை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா 1 ரிலீஸ் ஆகும்போது அதோட கிளைமேக்ஸை பற்றி தான் நாடே பேசிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் அந்தளவுக்கு பிடிச்சிருச்சு. இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறதும் போது மீனிங் எப்படி வருதுன்னு அந்தளவுக்கு அது பிடிச்சிருச்சு, அதில் மூழ்கிட்டாங்க அப்படிங்கிற சொன்னால் தான் கரெக்டாக வரும். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், பேசிகிட்டு இருக்காங்களா, தே ஆர் அப்சஸ்ட் வித் த climax of the movie. Okay, they are obsessed with the climax of the movie. They are obsessed with the climax of the movie. They are obsessed. They are obsessed. சொல்லி பார்க்கணும். Okay, they are obsessed with the climax of the movie. Climax of the movie. Okay, நாங்கள் எங்கள் உடல் எடையை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தோம். எப்போது நாங்கள் ஒரு இராணுவத்துக்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஜாயின் பண்ணும் பொழுது நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட வெயிட்டை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்போம் பாஸ்ட்டில். ஓகே, ரொம்ப ஈஸி. we were
we were obsessed with we were obsessed with எங்க உடல் எடை or weight. ஓகே, ஆர் பாடி வெயிட். ஆர் வெயிட்னு சொன்னாலே மீனிங் வந்துடும். புரியுதுங்களா? பாருங்க, we were obsessed with our weight. we were obsessed with our weight. we were obsessed with our weight. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோ தாங்க இந்த பர்டிகுலர் அப்சஸ்ட் வித் அப்படிங்கிற வார்த்தையினுடைய யூசேஜ். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. சரி, அப்சஸ்ட் வித்துன்னு போட்டோம்னா ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறது, இல்லாட்டி ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. இதை எந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறது, இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது, ஆர்வம் கொள்வது அப்படிங்கிறது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும். எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஆர்வத்தை குறிக்கிறதா, விருப்பத்தை குறிக்கிறதா, இல்லை அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறது குறிக்கிறதா அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு 2 டேபிள் மாதிரி கொடுக்குறேன். அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த டேபிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த பக்கம் அதிகமாக நம்ம விருப்பம் கொள்வது, இன்ட்ரெஸ்ட், ஓவர் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நம்ம திங்க் பண்ணுறது, டீப் திங்கிங். இந்த கேட்டகரி ஒரு படமாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், அதாவது புகழ்பெற்ற நடிகர்கள், அப்புறம் உணவு, ஃபேஷன், அந்த நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் சொல்கிறது, ஹாபிஸ், நம்மளோட விளையாட்டு, பொழுதுபோக்கு, இதெல்லாமே அதிகமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இதை சார்ந்த சொற்கள் வரும்பொழுது நீங்கள் அப்சஸ்ட் வித்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுவே மாறாக ஒரு ப்ராப்ளத்தை பற்றி, ஒரு பயம், எதிர்கால பயம், என்ன பயமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பயம், ஃப்யூச்சர், பண்ணின மிஸ்டேக்காக இருக்கலாம், சக்ஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியாக இருக்கலாம், ஒரு நபரை பற்றி, இந்த மாதிரி வார்த்தையில் ஒருத்தவங்க போட்டு பேசுகிறாங்க, நீங்களே போட்டு பேசுகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த நபரை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கீங்க, அவங்கள பற்றி தான் ஓவராக திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். இவ்வளோ தான். ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போது இந்த வந்து கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான கான்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.